அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 23/9/2024, செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் புரட்டாசி 7ஆம் நாள். இன்று திங்கள்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் அருளுடைமை, குறள் 246. பொருள் நீக்கி பொச்சாந்தார் என்பர், அருள் நீக்கி அல்லவை செய்தொழுகுவார். தெளிவுரை: அருள் இல்லாதவராய் அறமற்றவற்றை செய்து நடப்பவர்களை உறுதி பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்வின் குறிக்கோளை மறந்தவர் என்பர். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று புதியதாக தொடர்புகள் கிடைக்கும். வேலை, தொழில் செய்யும் இடம் அல்லது வீடு, இப்படியாக இடம் மாற்றுவது குறித்து முடிவு எடுப்பீர்கள் என்று. தொழிலில் ஏமாற்றும் சிந்தனை அதிகரிக்கும். விற்பனையை அதிகரிக்க புது யுக்திகளில் இறங்குவீர்கள். வியாபாரத்தில் திறமை பெற்ற உங்களுக்கு இன்னும் கூட தொழில் விஷயமாக நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இன்று. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் இன்று. ஆனால் பூர்வீகத்தில் வீடு கட்டும் ஆசை வரும்போது மட்டும் மறக்காமல் ஆலோசனை கேட்பதே சிறப்பு. ஏனெனில் பிறப்பு ஜாதகப்படி சிலருக்கு பூர்வீகம் ஒத்து வராது. இன்று கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும். கற்பதில் ஆர்வம் பெருகும் குழந்தைகளுக்கு. வெளிநாட்டில் உள்ள நண்பரோ அல்லது உறவினரோ தங்களின் வீட்டு விசேஷத்திற்கு அழைக்க இதோ அதற்காக ஆயத்தமாவீர்கள் நீங்கள். அதற்கு அவர்கள் ஏற்கனவே தேவையான டிக்கெட், ஆஃபர் லெட்டர் எல்லாம் அனுப்பி இருப்பார்கள் நிச்சயமாக. பலரது மகள் அல்லது சகோதரியின் வாழ்க்கை, காதல் மற்றும் குடும்பம் சிக்கல் நிறைந்ததாக இருக்கக்கூடும். மகளின் நிலையில் வருத்தம் ஏற்படும். காதலில் வெற்றி கிடைக்கும் என்று. இது தெரியாமல் ஏற்கனவே காதலில் தோல்வி அடைந்த சில குடும்பங்களில் மகள் அல்லது சகோதரி காதலை சார்ந்து அவர்கள் எடுக்கும் தவறான முடிவு வழக்காக மாறும். கேஸ் சம்பந்தமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய வேண்டியது இருக்கும். இப்படி குடும்பத்திற்கு சில அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று. பெண்கள் உங்களுக்கு கணவர் மேல் இருக்கும் அன்பை அவருடன் உரையாடலில் புரிய வைக்க முடியாமல் அடிக்கடி சண்டை உண்டாகும் என்று. தோழிகள் வழியாக பகை, நிம்மதி இழப்பு உண்டாகும் உங்களுக்கு. பெண்கள் அதிகம் வேலை செய்யும் நிறுவனம், மேலாளர் சரியான சிடுமூஞ்சி, எப்படி வேலை செய்தாலும் குறை கண்டு கடுஞ்சொற்களால் பேசிக்கொண்டே இருப்பார். அவர் எப்படா மாற்றலாகி போவார் என எதிர்பார்த்து கொண்டே இருந்து பாருங்கள். 2 நாட்கள் காத்திருங்கள். எல்லோருக்கும் மன நிம்மதி கிடைக்கும். நிச்சயம் மாற்றலாகி போய்விடுவார். சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்புண்டு. பூர்வீக சொத்திற்கு பேசி சரியானபடி பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கலாம். காசு விஷயத்தில் சரியான கணக்கு பார்க்கும் உங்களிடம் நிறைய பேர் பொருளாதாரம் சம்பந்தமாக ஆலோசனை கேட்டு செய்வார்கள் இன்று. இன்று இந்த தொழில் செய்பவர்கள், அதாவது சிற்ப பணிகள், சமையல் பாத்திரம் உற்பத்தி, கைவினைஞர், லேத் கூலி மற்றும் கடின உழைப்பு செய்பவர்கள், செப்டிக், வெல்டிங், வித்தை காட்டுதல், செங்கல் சூளை போன்ற தொழிலில் இருப்பவர்கள் அவர்கள் எதிர்பார்த்த வருமானத்தை விட அதிக வருமானம் இன்று பெறுவார்கள். இனிவரும் 2 நாட்களில் ராஜ்குமார், துரை, விகாஸ், பிரணவ், முகமது, அகமது, மூர்த்தி, பிரபு, ராஜன், சேகர் இந்த பெயர் கொண்டவர்களில் சிலர் அவர்களை விட மூத்த வயதுடைய பெண்களை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு நிறைய உண்டு. மாணவர்கள் நன்கு படிக்கும் காலம் இது. நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். அதற்காக பெற்றோர்களிடமும் பள்ளி தலைமை ஆசிரியரிடமும் இருந்து பாராட்டும் கிடைக்கும். பள்ளியிலிருந்து பெற்றோரை கூப்பிட்டு பாராட்டுவார்கள் என்று. இன்று முடிவாகும் திருமணங்களில் வரன் நீங்கள் வசிக்கும் இடத்தில் மேற்கு திசையில் இருந்து வருவார்கள். ஆனாலும் அப்படி அமைவது காதல் அல்லது உறவுக்கார வழியில் திருமணம் செய்தால் சிறப்பு. இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரையில் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. நரம்பு பிரச்சனை, தோல் அலர்ஜி ஏற்படும். இரத்த சோகை மற்றும் குறைந்த இரத்த அழுத்த சிக்கல் இப்படியாகவும் வலிப்பு, தொற்று நோய்கள், முடி உதிர்தல், பரம்பரை நோய்கள், வெட்டுக்காயங்கள், மஞ்சள் காமாலை, எலும்பு உடைதல் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம் வேண்டும். இன்று பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, திரையரங்கம், ஷோரூம், விளையாட்டு அரங்கம், கேளிக்கை விடுதி, விழா அரங்கங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று பன்னீர், பார்வதி, பாலாஜி, பிரேமா, புஷ்பா,
ராகவன், கவிதா, கீர்த்தி, பிரபு, கண்ணன், வர்ஷினி, சுப்பு, மீனாட்சி, வனஜா, தாஸ், சிவகணேஷ், ராஜகணபதி, துர்க்கைராஜ், கேசவராஜ். இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் வெந்தயக்கீரை, முருங்கைக்கீரை, பச்சை பயிறு, மொச்சை, முருங்கைக்காய், வாழைப்பூ, கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று பச்சை, வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.